கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த ஒரு மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காத்து இந்த பிப்ரவரி மாதத்தை காண கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனையிலே முதல் பகுதியாக தேவ சமூகத்தை நோக்கி நாம் யாவரும் செபிப்போம். நன்றி தகப்பனே, ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றியோடு கூட சமூகத்திலையும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தரே, ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை நீர் கண்ணீர் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதம் பிப்ரவரி மாதம் 2025 ஆண்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நீங்கள் இந்த மாதத்தை காண கொடுத்து உங்களுடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருந்து ஆண்டவராய் கர்த்தர் கடந்த ஒரு மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல கரம் பிடித்து வழிநடத்தி எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி எங்களை போஷித்து உம்முடைய கிருபையை கர்த்தர் கொடுத்து கரம் பிடித்து இந்த புதிய மாதத்தை நீர் காண கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை இந்த பிப்ரவரி மாதத்தையும் ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக தகப்பனே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தகப்பனே எல்லா நன்மைகளும் அப்பா நீ வந்து சேருமே தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களை தாங்குமே அப்பா. அற்புதங்கள் நடக்குமே ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்குமே ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்கள் கால் சறுக்காது அப்பா, எங்கள் பலன் குன்றி போகாது அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீரே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி போல ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் தகப்பனே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்திலும் நீர் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீரே அதை ஒருவரும் தடை செய்ய முடியாதே. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வசனத்தின்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை இந்த 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே செய்ய நினைத்தால் அதை யார் தடை செய்வார் ஆண்டவரே? உங்க கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காக தேவனாகிய கர்த்தர் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறீர். உங்க சமூகத்தில் இந்த ஆராதனை முழுவதுமாக ஏசப்பா நீங்க வந்து நின்று முழு பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்கும்படிக்கு உங்க சமூகத்தை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இந்த மாதத்திலும் என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட வேண்டுமே. உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து செல்லுகிறபடியினால் என் ஜனங்களுக்கென்று நான் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையுடைய ஆழத்தின் அதிசயங்களை நான் தாசன் மூலமாக வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் நீர் தாசனுடைய வாயாக இருந்து பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்படுவீராக தகப்பனே, நீர் இடைப்படுவீராக தகப்பனே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு உம்முடைய வசனத்தினால் எங்களை காத்தருளுவீராக தகப்பனே. யாருக்கு ஆறுதல் தேவை, யாருக்கு பலன் தேவை, யாருக்கு நன்மை தேவை, யாருக்கு ஆசீர்வாதம் தேவை என்பதை அறிந்த எங்கள் பரம பிதாவே நீர் தேவ வார்த்தையினாலே நீங்க பேசுங்கப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. தேவதாசன் மூலமாக ஆவிக்குரியவைகளோடு கூட நீங்க சம்பந்தப்படுத்தி தீர்க்க தரிசனமாக நீங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுதே ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயம் தேவனுக்கு முன்பதா இழகுவதாக. லீதியாளின் இருதயத்தை திறந்ததை போல ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்க திறந்து கொடுங்கப்பா. என்னோடு கூட கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தையினாலே என் இருதயம் ஆறுதல் அடைந்தது, பலன் அடைந்தது, நான் உற்சாகம் கொண்டேன் என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து அவர்கள் இருதயம் மகிழ்ந்து களிகூறத்தக்கதாக ஏசப்பா நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. ஆவிக்குரியவைகளோடு கூட நீங்க சம்பந்தப்படுத்தி பேசுவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பாடல் வேளையிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் உம்மை விடுதலையோடு கூட பாடி ஆராதனை செய்யணுமே அப்பா. எங்கள் இருதயங்களை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக தகப்பனே. எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் நீர்
மாற்றுவீராக. உமது செய்கைகளால் எங்களை மகிழ்ச்சியாக்கி ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க. ஆண்டவரே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அந்நாளிலே நீர் விளங்க பண்ணுவீரே. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அப்படித்தானே ஐயா, நீர் விளங்க பண்ணி மகிமையான காரியத்தை செய்த எங்கள் பரம தகப்பனே, அப்படி போல தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ எல்லா தடைகளையும் மாற்றி இந்த பிப்ரவரி மாதத்திலும் மகிமையான காரியத்தை செய்தரலும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வேத வாசிப்பு பகுதியிலே தேவனாகிய கர்த்தர் நீங்க இடைப்படுவீராக தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பகுதியும் வைத்து செபிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய கரமே ஆளுகை செய்தருளும். நீர் வாரும், நீர் மகிமைப்படும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவீராக. எல்லாவற்றையும் சமூகத்திலே கொடுத்து செபிக்கிறோம். உமக்கே கனமும் துதியும் மகிமை வல்லமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இறைவனாம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். 2024ஆம் ஆண்டை நிறைவு செய்து 2025ஆம் ஆண்டின் 1வது மாதத்தையும் நிறைவு செய்து 2வது மாதத்தை காணும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அழகாக வழிநடத்தி வருகிறார். அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். கலங்கி தவிக்கிற நேரங்களிலே கண்ணீரை துடைக்க வந்திருக்கிற ஆண்டவர். ஆகவே ஆண்டவருடைய பாதத்திலே கேட்கப் போகிற சத்தியத்திற்கு நம்முடைய இதய கதவுகளை திறப்போம். இந்த துதியின் வேளையிலே ஆண்டவரை துதித்து பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. நன்மைக்காக ஏங்கி தவிக்கும் பொழுது நன்மைகளை அள்ளி அள்ளி தருகிற ஆண்டவர், அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அன்னாளின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், ஆகாரின் துயரை தீர்த்த ஆண்டவர். இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே ஜெப விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் துயரை நீக்குவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு சுவாமி, இந்த கவலை இருக்கு என்று ஒப்படைக்கும் பொழுது வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே.
நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தவர். அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தமாய் மாற்றியவர். தாழ்மையில் கிடந்த நம்மை தயவால் தூக்கியவர். ஆண்டவரே, உடைய தயவுக்காக வேண்டி நிற்கிறோம் சுவாமி என்று சொல்லி இந்த மாலை வழியிலே தேவன் தந்த குரல் வளத்தை அவருக்காக பயன்படுத்தி உற்சாகமாய் பாடுவோம். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த நம்மை தம் தயவால் தூக்கியவர், நம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்திலிருந்து பரிசுத்தவானாய் மாற்றி அழகு பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக நம் உடலை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கவல்களை மாற்றுங்க சுவாமி என்று சொல்லி அர்ப்பணிப்புணர்வோடு உற்சாகமாய் ஆண்டவரை துதித்து பாடுவோம். இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தார், விசுவாசம் உனக்கு இருந்தார், அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உள்ளமே கலங்காதே. அழகாய் பாடினோம். இயேசு கிறிஸ்துவின் பின் நடந்தால் யோர்தானில் நடந்திடலாம், எரிகோவை தகர்த்திடலாம். அத்தகைய அனுபவங்களை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு பாடலை பாடுவோம். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிழந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தடையா எது எது இருக்கிறதோ எல்லாத்தையும் கடந்து செல்வதற்கு கிருபை தாங்க சுவாமி என்று சொல்லி உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன்,
நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வாக்களித்த ஆண்டவர் நிறைவேற்றும்படியாய் வந்திருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வாக்களித்த ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அதற்கு என்னுடைய பாவங்கள், என்னுடைய குற்றங்கள், அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் தடையாய் இருக்குமானால் ஆண்டவரே மன்னியுங்க சாமி என்று சொல்லி மன்னிப்பின் உணர்வோடு உற்சாகமாய் பாடுவோம். அனைவரும் சேர்ந்து வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. உற்சாகமா வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. நம்பிக்கையோடு தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்போகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் இது நடந்தது என்று நம்பிக்கையோடு பாடப்போகிறீர்கள். வாதையை மாற்றுகிற ஆண்டவர், பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிற ஆண்டவர், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே 2025ஆம் ஆண்டின் 2வது மாதத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. உற்சாகமா குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். கஷ்டமான சூழ்நிலைகள், காரிருள் போன்ற நேரங்கள், நிலை தடுமாறி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில ஏற்படும் பொழுது ஆண்டவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். 3ஆம் சரணம் இவ்வாறு சொல்கிறது: வழிநடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே, வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. அதுதான் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்பிக்கை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரின் கரம் வல்லமையாய் வழிநடத்த வல்லதாயிருக்கிறது. சேர்ந்து உற்சாகமாய் பாடி இந்த பாடல்களை நிறைவு செய்வோம். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே.
வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உற்சாகமா வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். நம்பிக்கை உணர்வோடு உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய், நீ அற்புதம் கண்டிடுவாய், நீ அற்புதம் கண்டிடுவாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 92 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை அழகாய் பாடினோம். சிறிது நேரம் அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே என்று பாடல் சொல்கிறது. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் சுவாமி, உலகப் பிரகாரமான வாழ்வு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி, யாக்கோபின் தேவனே எனக்கு துணையாய் இருக்கிறவரே என்று சொல்லி உற்சாகமாய் ஜபசந்தையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அவரே நமக்கு அரணுமானவர், கேடகமுமானவர், கோட்டையுமானவர். சேர்ந்து ஜபசந்தையோடு உற்சாகமாய் பாடுவோம். வழிநடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கென்றும் துணை அவர் ஒருவர் மாத்திரமே. என்னாலும் நடத்துகிற ஆண்டவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஜபசந்தையோடு யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே துணை. உலக பிரகாரமாக எத்தனையோ சோர்வுகள் ஏற்படலாம், பயங்கள் ஏற்படலாம்.
கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளிலே இருக்கலாம், கவலைகள் சூழ்ந்து கொண்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, எனக்கு துணை நீர்தான் சுவாமி, எனக்கு அரண் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போடு சேர்த்து பாடுவோம். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொன்னதை செய்திடும் தகப்பனே, உண்மையே நான் நம்பி வந்திருக்கிறேன் சுவாமி, என்னுடைய இறுதி வரை என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டுமே சுவாமி. பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று வாக்குரைத்திருக்கிறேன் ஆண்டவரே. பலன் இழந்த சூழ்நிலைகளிலே உடைய பலன் எனக்கு தேவை ஆண்டவரே. மிக பொல்லாத இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உடைய கிருபை எனக்கு வேண்டுமே சுவாமி. என்னை மகனாக தெரிந்து கொண்டீரே, என்னை மறுபடி பிறக்க வைத்தீரே ஆண்டவரே. கிருபையை தாங்க சுவாமி, உங்கள் கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து பாடுவார். மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்தே. மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஐயா, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஜபசிந்தையோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். முழு மனதோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்த ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வீசுங்க ஆண்டவரே. காரிருள் நீங்க வேண்டுமே சுவாமி. கடன் என்னும் காரிருள், கவலை என்னும் காரிருள், கஷ்டம் என்னும் காரிருள் நீங்க வேண்டுமே. பேரொளியாய் வந்து ஒளி வீசுங்க ஆண்டவரே. உடைய பிரகாசம் எங்களுக்கு தேவையே சுவாமி என்று சொல்லி ஜபசிந்தியோடு பாடி நிறைவு செய்யும். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. ஐயா, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. எங்கள் மகிமைக்கு பாத்திரரே,
ஐயா மங்காத பிரகாசமே, ஜபசிந்தையோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அர்ப்பணிப்போடு பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஐயா ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். முடிவாக உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்த அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, மங்காத பிரகாசமே, எங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரகாசம் வேண்டி நிற்கக்கூடிய இந்த மக்களுக்கு இருளை அகற்றி, கார் இருளை நீக்கி மங்காத பிரகாசமாய் நீங்க ஒளி வீசுங்க ஆண்டவரே. உலகத்துக்குள் செல்லும் பொழுது ஜொலிக்கட்டுமே ஆண்டவரே, உம்முடைய பிரகாசம் பெற்றவர்கள் ஜொலிக்கட்டுமே சுவாமி. கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறியோடு நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், மங்காத பிரகாசமாகிய மகிமைக்கு பாத்திரர் குடும்பங்களிலே ஆட்கொள்ளுங்க சாமி. வேதனைகள் நீங்கட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர் தொலையட்டும் ஆண்டவரே. சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்குங்க ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி அண்டி பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசத்தை தாங்க சுவாமி. வேதனை மாறட்டும் ஆண்டவரே. இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நீங்க கிருபையாய் இரக்கமாய் நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது கரம் இருக்கட்டும். மீதியான நேரத்தை தேவருடைய பொற்பாதங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, உருவாக்குங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். ஒரு மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து காத்து வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மாதமும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய செட்டைகளின் மறைவிலே நம்மை மறைத்து ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். எல்லா காரியத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? வேதவசனத்தை தியானிக்கும் முன்பதாக நம் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட
நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். நம் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய எங்கள் தேவனாகிய கர்த்தரே, இந்த வேளையிலும் இந்த மாதத்தின் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த நாடிலும் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகள் வியாகுலத்தில் கண்ணீரில் கடந்து போகிற பிள்ளைகளை ஆற்றி தேற்றி தேவனாகிய கர்த்தர் அந்த துக்கத்திலிருந்து நீர் மீட்டு எடுப்பீராக. இவர்கள் சந்தோஷத்தை காணும்படி நீர் உதவி செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். இந்த நாடிலும் இந்த வேத வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுதே அவர்கள் இருதயம் மகிழத்தக்கதாக ஆண்டவர் மகிமையான காரியத்தை நீர் செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். சங்கீதம் 92 4வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். 92வது சங்கீதம் 4வது வசனத்தின் முதல் பகுதியை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை நோக்கி கடந்து வருகின்றது. நாம் சில வேளைகளில் மிகுந்த வேதனையோடு கூட நாம் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த நாளிலும் உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகின்றார். ஆண்டவருடைய செய்கைகள், அதாவது அவருடைய செயல்கள் நம்மை மகிழ்ச்சியாக்குகின்றது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குவதற்கு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்றை குறித்து நம்ம தியானிக்கப் போகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குவதற்காக, அதாவது துக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவதற்காகவே பல காரியங்களை தேவனாகிய கர்த்தர் செய்வதுண்டு. அதில் ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்றார் என்பதை இந்த நாளில் நாம் வேத வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகின்றோம். பல காரியங்கள் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற விரும்புகின்றார். ஒரு பிள்ளை அழுது கொண்டிருக்கின்றது என்றால் அந்த தகப்பனோ தாயோ அந்த பிள்ளை அந்த அழுகையை நிறுத்திவிட்டு அது சிரிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரும் நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரும் நாம் துக்கமாக இருக்கும் பொழுது, கண்ணீரின் பாதையில் நாம் கடந்து செல்லும் பொழுது நம்மை அதிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் தூக்கி நம்மை சந்தோஷப்பட தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும்
வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது மாத்திரமல்ல, துக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை சந்தோஷமாக இருப்பதற்காக அவர் பல காரியங்களை அவர் செய்வதுண்டு. இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். இது சற்று வித்தியாசமான காரியம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவதற்கு பல யுக்திகளை ஆண்டவராகிய கர்த்தர் கையாளுகின்றார். அதில் ஒரு யுக்தி சத்து வித்தியாசமானது. அதை குறித்து நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் அதில் அவர் சொல்லியிருக்கிற காரியத்தை இந்த நாளில் பார்க்கலாம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். அதில் ஒரு மனிதனை எப்படி அவர் சந்தோஷப்படுத்துகின்றார், அவர் எந்த விதத்தில் சந்தோஷப்படுத்துகின்றார் என்பதை குறித்து இதில் நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன் சகோதரன் இப்பொழுது உன்னை சந்திக்க வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி. என கருமையானவர்களே, இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதில் பார்க்கப்படுகின்றது. ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகின்றான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். உன்னை சந்திக்க வருகின்றான். இந்த சந்திக்க என்கின்ற வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. உன் சகோதரன் உன்னை சந்திக்க வருகிறான். உன்னை அவன் சந்திக்கும் பொழுது, மோசே, உன் சகோதரனாகிய ஆரோன் உன்னை சந்திக்கும் பொழுது உன் இருதயம் மகிழும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு சற்று வித்தியாசமான ஒரு காரியம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்தில் மகிழ்ச்சி உண்டாகின்றது. இருதயம் மகிழக்கூடிய அந்த காரியத்தை இதில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, உலக பிரகாரமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் சில சந்திப்புகளை ஆண்டவராகிய கர்த்தரே ஏற்படுத்துகின்றார். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திப்பதற்கு ஆண்டவராகிய கர்த்தரே அந்த காரியத்தை திட்டம் பண்ணி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும்படிக்கு செய்கின்றார். அதனுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான். அதில் துக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இந்த சந்திப்பை ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்படுத்துகின்றார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கக்கூடியது ஒரு சாதாரணமான நிகழ்வாக இருந்தால் கூட கர்த்தர் சில வேளைகளில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திப்பதற்கு தேவனே திட்டம் பண்ணி சந்திக்க வைக்கின்றார். அவர் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தில் அவர் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், அப்படிப்பட்ட சந்திப்பு துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை மகிழ்ச்சியாக்குகின்றது என்பதை குறித்தே இந்த நாளில் பார்க்க போகின்றோம். என கருமையானவர்களே, நான் பேசக்கூடிய இந்த நாள், இந்த மாதத்திற்கென்று ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய இந்த சாரம்சம் என்னவென்றால், இந்த நாள் செய்தியினுடைய சாரம்சம் என்னவென்றால், ஒரு சந்திப்பின் நிமித்தம் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி, கர்த்தர் ஏற்படுத்தக்கூடிய சந்திப்பு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திப்பதற்காக கர்த்தர் அந்த சந்திப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக துக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்தோஷப்படுத்துவதற்கென்றே இந்த சந்திப்பை ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்படுத்துகின்றார். என கருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு பல காரியங்கள் இருந்தாலும், ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது அவன் துக்கத்திலிருந்து மீண்டு வருகின்றான். ஒரு அதிசயத்தை செய்யும் பொழுது அவன் சந்தோஷப்படுகின்றான். இது ஒரு சாதாரணமான நிகழ்வாக தெரியலாம். ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கக்கூடியது
வரக்கூடியது ஒரு சாதாரணமான நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வை தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணி 2 பேரையும் சந்திக்க வைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சந்திப்பின் நிமித்தம் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி உலக பிரகாரமான மகிழ்ச்சி அல்ல, அது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி. உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்கின்ற அந்த வசனத்தில் அவருடைய செய்கை என்ன? ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை சந்திக்கும்படிக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும்படிக்கு அவர் திட்டம் பண்ணி இந்த காரியத்தை செய்கின்றார். இதை குறித்து தாவீது சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகின்றான். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனை இன்னொருத்தரை சந்திக்க வைக்கின்றார். ஒரு நபரை இன்னொரு நபரோடு கூட சந்திக்க வைப்பது கர்த்தர் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக தாவீது சொல்லக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 25:32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கருமையானவர்களை, இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். தாவீது அபிகாயிலை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து, அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு வேளையை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நபரை இன்னொரு நபரோடு கூட சந்திக்க வைக்கின்றார். இதில் தாவீது சொல்லுகின்றான், உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, சந்திப்பை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துகின்றார் என்பதை குறித்தே இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி ஒரு நபர் இன்னொரு நபரை சந்திக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடியதில் ஆண்டவர் 2 விதமான சந்திப்புகளை ஏற்பாடு செய்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் 2 விதமான சந்திப்பு. ஒன்று என்னவென்றால், இதுவரை நாம் சந்தித்திராத ஒரு நபரை சந்திக்கும்படிக்கு செய்து ஆண்டவராகிய கர்த்தர் துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுத்து சந்தோஷத்தை கட்டளையிடுகின்றார். அவர்கள் இதுவரை அவர்களை சந்தித்திருக்கவே மாட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்கின்றார். அதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால், இதுவரை நாம் சந்தித்திராத ஒரு நபர் நம்மை சந்திக்கின்றார். அப்படி சந்திக்கும் பொழுது நம் இருதயத்தில் உள்ள துக்கம் எல்லாம் மாறி ஆண்டவராகிய கர்த்தருடைய சந்தோஷம் நம் இருதயத்தை நிரப்புகின்றது. அது ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அந்த நபரை ஆண்டவராகிய கர்த்தர் அனுப்பி நம்மை சந்திக்க வைக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இதே போல காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்யலாம். முதலாவது நான் சொன்னேன், 2 விதமான சந்திப்புகளில் முதலாவது சந்திப்பு என்னவென்றால், இதுவரை நாம் சந்தித்திராத ஒரு நபர் நம்மை சந்திக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட சந்திப்பை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி ஆண்டவர் அந்த இடத்துல மகிழ்ச்சியை கட்டளையிடுகின்றார். இது ஒரு விதமான சந்திப்பு. இன்னொரு சந்திப்பு என்னவென்றால், நமக்கு அறிமுகமானவர்கள் தான், நமக்கு நெருக்கமானவர்கள் தான், ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களையே கொண்டு, நமக்கு அறிமுகமானவர்கள் நெருக்கமானவர்களையே கொண்டு ஆண்டவராகிய கர்த்தர் சந்திக்கும்படிக்கு, ஒருவர் இன்னொருவரை சந்திக்கும்படிக்கு செய்து ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். சாதாரண ஒரு சந்திப்பு தான். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சில வேளைகளில் இப்படிப்பட்ட சந்திப்புகளை ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை துக்கத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காகவே இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பாயிருக்கிறார் என்று பாருங்கள். நமக்காகவே ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவராகிய கர்த்தர் வகுக்கின்றார்.
ஒரு நபர் இன்னொரு நபரை சந்திப்பதற்கான ஒரு நேரத்தை, ஒரு நாளை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சந்திப்பை நிகழ்த்தி தேவனாகிய கர்த்தர் அந்த துக்கத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கத்தக்கதான மகத்தான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார். என கருமையானவர்களே, இந்த 2 காரியங்களை குறித்து நாம் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு சந்திப்பின் மூலம் ஒரு மனுஷனுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியுமா? இது ஒரு ஆச்சரியமான காரியம். எனக்கு அருமையானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது என்பதற்கு அடையாளமாகத்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே நம்ம பார்த்தோம் என்றால் இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது பலரையும் அவர் சந்தித்திருக்கின்றார். ஆண்டவர் ஒரு நபரை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை குறித்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இதில் பின்னால் நின்று கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வகுத்து ஆண்டவராகிய கர்த்தர் தான் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்றார். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இதற்கு பயன்படுத்தக்கூடியது யாராவது ஒரு நபரை, ஒருவேளை நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபரை கொண்டு ஆண்டவராகிய கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றலாம். அல்லது நமக்கு நெருக்கமானவர்கள் யாராவது ஒரு நபரை சந்திக்கும்படிக்கு செய்து ஆண்டவராகிய கர்த்தர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றலாம். இப்படி செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மறைவாக நின்று கொண்டு இந்த திட்டத்தை வகுத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது என்னுடைய பிள்ளை அந்த துக்கத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார். என கருமையானவர்களே, முதலாவது ஒரு காரியத்தை நான் சொன்ன இந்த 2 காரியத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். முதலாவது, நாம் இதுவரை பார்த்திராத அல்லது அறிமுகம் இல்லாத ஒரு நபரை தேவனாகிய கர்த்தர் சந்திக்கும்படிக்கு ஏற்பாடு செய்கின்றார். இதுக்கு ஒரே நோக்கம் என்னவென்றால், அதில் யாராவது ஒருத்தர் மிகுந்த துக்கத்தோடு கூட இருப்பார்கள். அந்த துக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, ஒரு மனுஷனுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்றால், அவர்தான் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியவர். அதற்கு அவர் என்ன செய்கின்றார் என்றால், யாராவது ஒரு நபரை கருவியாக ஆண்டவராகிய கர்த்தர் பயன்படுத்துகின்றார். என கருமையானவர்களே, அந்த சந்திப்பின் நிமித்தம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி சந்தோஷம் வர முடியுமா என்றால், எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் பொழுது துக்கம் சந்தோஷமாக மாறாது. ஆனால் கர்த்தர் அதை ஏற்பாடு செய்வார் என்றால், தேவனாகிய கர்த்தர் அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்வார் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என கருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகின்றோம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, இதுவரைக்கும் நாம் பார்த்திராத ஒரு நபர், அறிமுகமாகாத ஒரு நபரை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துக்கம் மாறி சந்தோஷத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிட முடியுமா என்றால், தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடியவர் தான். அவருடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சியாக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர். அவருடைய செய்கைகளில் ஒன்று, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நபரை இன்னொரு நபரை சந்திக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார் என்று நான் வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசினேன். என கருமையானவர்களே, இந்த நாள் இந்த காரியத்தை, முதலாவது, நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபரை சந்திக்கும் பொழுது எப்படி நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுகிறார் என்று பாருங்கள். என கருமையானவர்களே, ஒரு முறை ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வாலிப கூட்டத்தை ஏற்பாடு செய்யும்படிக்கு என் உள்ளத்தில் ஏவினார். அந்த நேரத்தில் சில வருடங்களுக்கு முன்பதாக அந்த வாலிபர் கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்தின நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தில், தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காகத்தான் இந்த வாலிபர் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், அந்த கூட்டத்தில் அநேக வாலிப தம்பிமார் தங்கைமார் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு சிறு பையன் ஒருவனும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டான். என கருமையானவர்களே, வாலிப கூட்டத்தில் ஒரு சிறு பையனும் வந்திருந்தான். அவன் எப்படி வந்திருந்தான் என்றால், என கருமையானவர்களே, ஒரு வாலிப பெண் தான் அந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது தன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய
அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையனையும் அவர்கள் பெற்றோரிடத்தில் அனுமதி பெற்று அவர்களை அழைத்து கொண்டு வந்திருந்தார். அந்த குட்டி பையன் இவளோடு கூட வந்திருந்தான், அவ்வளவு தான். எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்தில் ஒரு வாலிப கூட்டமாக இருந்தாலும் அந்த குட்டி பையன் அந்த வாலிப பெண்ணோடு கூட வந்திருந்தான். அந்த நேரத்தில் வந்திருந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, இது ஏன் இந்த காரியம் எல்லாம் நடக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நாளை தேவனாகிய கர்த்தர் குறித்து, ஒரு சனிக்கிழமைய தேவனாகிய கர்த்தர் குறிக்கின்றார். இந்த ஆண்டிலே, இந்த மாதத்தில், இந்த கிழமையில், இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை பாருங்கள். இந்த குட்டி பையனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு அருமையானவர்களே, அவன் சிறு பையனாக இருந்த பொழுதே, அவனுக்கு விவரம் அவ்வளவாக தெரியாத அந்த நேரத்தில் அவனுடைய தகப்பனார் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து போனார். மிகுந்த வேதனையோடு கூட அந்த குடும்பம் இருந்த பொழுது அவனுக்கு ஒன்றும் அந்த நேரத்தில் தெரியவில்லை. தன் தகப்பனார் மரித்து போன நேரத்தில் இவன் அங்கங்கு விளையாடி கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் தகப்பனை தெரியும். ஆனால் தகப்பன் மரித்து போன அந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஒன்றும் தெரியக்கூடிய அளவில் அவன் வளரவில்லை. சிறு பையனாக இருந்தான். எனக்கு அருமையானவர்கள், அதன் பின்பதாக அந்த தாயார் அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் மிகுந்த கஷ்டப்பட்டு அவனை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு காரியத்தை அவனிடத்தில் கவனித்தார்கள். அவனை பொறுத்த மட்டில் அவன் வாழ்க்கையில் அவன் அதிகமாக யாரிடத்திலும் சிரித்து பேச மாட்டான். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு தகப்பன் தாயாக இருக்கக்கூடியவர்கள் தன் பிள்ளை சிரித்து பேசக்கூடியதை பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஒருவேளை தன்னுடைய பிள்ளை சிரிக்கக்கூட இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை என்பதை பார்க்கும் பொழுது அந்த தாய்க்கு, எப்படியாவது என்னுடைய பிள்ளை சிரிக்கக்கூடியதை நான் பார்க்க மாட்டேனா, என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்க மாட்டேனா என்று ஏங்குவார்கள். அதே போல் அந்த தாயும், அதே போல் அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாருமே, இந்த குட்டி பையன் தகப்பனுடைய மரணத்தின் நிமித்தம் ஒருவேளை விவரம் தெரியாதவனாக இருந்தால் கூட அந்த தகப்பனுடைய மரணம் அவனை அதிகமாக பாதித்திருந்தது. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் குடும்பத்தில் மிகவும் நெருக்கமானவர்களுடைய ஒரு இழப்பு சிலரை அதிகமாக பாதித்துவிடும். அந்த துக்கத்தில் இருந்தவர்களால் மீண்டு வரவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த துக்கத்தில் இருந்தவர்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அந்த குடும்பத்தினர் அவர்களை அதிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக பல விதத்திலும் பிரயாசப்படுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். சில சந்திப்புகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை சந்தோஷப்படுத்தும் என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் இதுதான். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் பேசுகின்றார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் மிகுந்த ஏதாவது ஒரு இழப்பின் நிமித்தம் அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். அந்த துக்கத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக உங்கள் குடும்பத்தினர் போராடலாம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ள நபரை அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். நீ அந்த காரியத்தில் போராடி கொண்டிருக்கின்ற காரியத்தை தேவனாகிய கர்த்தர் பார்க்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய புருஷனை அந்த துக்கத்திலிருந்து மீட்டெடுக்க முடியவில்லையே, என்னுடைய மனைவி அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியவில்லையே, என்னுடைய பிள்ளை அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியவில்லையே, ஆண்டவரே என்னுடைய பேர பிள்ளை அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியவில்லையே, ஆண்டவரே என் உடன் பிறந்த சகோதரனை சகோதரியே ஆண்டவரே இந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியவில்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கின்றீங்களா? உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேச விரும்புகின்றார். உங்களால முடியாத காரியம், மனுஷனால முடியாத காரியம், தேவனால் கூடாத காரியம் கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். இந்த மாதத்தில் உங்களோடு கூட பேசுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசுகின்றார். ஒருவேளை உன் குடும்பத்தில் யாராவது ஒரு நபரை அந்த துக்கத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக நீங்கள் போராடி போராடி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். அவருக்கு தெரியும் இவர்களை இந்த துக்கத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில்
அந்த குட்டி பையனை அவனுடைய தாத்தாவும் பாட்டியும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வேளையில் தாத்தாவும் பாட்டியும் அந்த குட்டி பையனை பார்க்கும் பொழுது, என் மகனைத்தான் நாங்கள் இழந்து போனோம், எங்கள் பேரப்பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு சிரிப்பே இல்லாதபடிக்கு அவன் இருக்கின்றானே என்கின்ற காரியம் அவர்களை மிகவும் வாட்டி வதைக்க தொடங்கியது. எப்படியாவது எங்களுடைய பேரனை இதிலிருந்து நாங்கள் தூக்கி கொண்டு வந்துவிட மாட்டோமா என்று பிரயாசப்பட்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவள் ஜெபித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். என கருமையானவர்களை, இந்த வேளையில் தான் அந்த பக்கத்து வீட்டில் இருந்த வாலிப பெண் இந்த குட்டி பையனை அழைத்து கொண்டு அங்கே வந்திருந்தாள். என கருமையானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? அந்த நாள் கூட்டத்தின் வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் திடீரென்று தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை அந்த கூட்டத்துக்குள்ளாக இறங்கியது. ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு கூட தேவனாகிய கர்த்தர் இடைப்பட்டார். அந்த குட்டி பையனை நீ முன்னாலே அழைத்து அந்த குட்டி பையனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் என் உள்ளத்தில் ஏவினபடியினால் நான் அந்த குட்டி பையனை அவனை முன்னாலே வரும்படிக்கு அழைத்தேன். அவன் முன்னாலே வந்து நின்றான். அவனுக்காக நான் ஜெபிக்கும்படிக்கு இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க தொடங்கின நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, என்ன நடந்தது என்றே தெரியாது. அவன் என்னையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்காக நான் ஜெபித்து முடித்துவிட்டு நான் அவனிடத்தில் கேட்டேன். எனக்கு அருமையானவர்களே, சிறு பையனாக இருக்கும் பொழுது நிகழ்ந்த அந்த சம்பவம், இன்றைக்கு அவன் சற்று பெரியவனாக இருந்தாலும் வாலிப பையன் கிடையாது, ஒரு குட்டி பையன்தான். அப்பொழுது அவன் 6th 7th படித்து கொண்டிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் நிகழ்ந்த ஒரு காரியம் என்னவென்றால், அவனுக்கு என்ன நடக்கின்றது என்று ஒன்றும் தெரியாது. என்னை அவன் சந்திக்கின்றான், நான் அவனுக்காக ஜெபிக்கின்றேன். அப்பொழுது அவனை பார்த்து நான் கேட்டேன், நான் உனக்கு ஜெபிக்கும் பொழுது ஏதாவது உனக்கு தெரிந்ததா என்று. அப்பொழுது அவன் சொன்னான், என் இருதயத்தில் ஒரு சந்தோஷமாக இருந்தது என்று மட்டும் தான் சொன்னான். அதன் பின்பதாக அவன் கடந்து போய்விட்டான். எனக்கு அருமையானவர்களே, நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். வீட்டுக்கு புறப்பட்டு போனவன் அங்கு சொன்ன ஒரு காரியம்தான், அவன் வீட்டுக்கு போனவுடனே தன்னுடைய தாயை பார்த்து தன்னுடைய தாத்தா பாட்டியினிடத்தில் ஓடி போனான். அவன் போய் இந்த காரியத்தை சொன்னான். நான் இன்றைக்கு ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்த பொழுது அங்கு வந்த பிரசங்கம் பண்ணும்படிக்கு வந்த அங்கிள் என்னை முன்னாலே அழைத்தார். நான் முன்னாலே போகும் பொழுது தான் கண்டேன். அந்த அங்கிளை பொறுத்த மட்டில் அவன் சொன்னது, என்னை பார்த்துவிட்டு அவன் சொன்னது, அவரை பார்க்கும் பொழுது அப்பாவை பார்த்தது போலவே இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய சாயலும் மரித்து போன அந்த தம்குட்டி பையனுடைய அப்பாவினுடைய சாயலும் ஒரே மாதிரியாக இருந்திருக்கிறது. ஆகவே அவன் என்னை பார்த்த பொழுது தகப்பனை பார்ப்பது போலவே இருந்த உடனே தகப்பன் அவனை அழைப்பது போலவே இருந்ததாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தின் நிமித்தம் அவன் இருதயத்தில் மகிழ்ச்சி வர தொடங்கியது. இந்த காரியத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்கள். அவன் போய் தன் தாத்தா பாட்டியினிடத்தில் சொன்னதும் தன் தாயினிடத்தில் சொன்ன அந்த காரியம் என்னவென்றால், நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரரை நான் சந்தித்தேன். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் இவனை பார்த்த நேரத்தில் எங்கள் பிள்ளை இதுவரைக்கும் இவ்வளவு சந்தோஷமாக இருந்தது கிடையாது, ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு போய்விட்டு வந்தவுடனே அவன் மிகுந்த சந்தோஷமாக காணப்படுகின்றான். இதுவரைக்கும் அவன் இப்படி சந்தோஷமாக இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் எங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கின்றது என்று அவங்களுடைய தாயார் என்னிடத்தில் ஃபோனில் இந்த காரியத்தை சொன்ன பொழுது தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சந்திப்பு தான் ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். ஒரு நபரை இன்னொரு நபரோடு கூட சந்திக்க வைக்கின்றார். ஒரு குட்டி பையன் என்னை சந்திக்கின்றான். இந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பு போல தெரிந்தாலும் இது தேவனாகிய கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பு தேவனாகிய கர்த்தர் முன்னிலையில் நடக்கின்றது. அவர்தான் அந்த குட்டி பையனுடைய இருதயத்தில் உள்ள அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்றார். அவன் இப்பொழுது சந்தோஷம் அடைகின்றான். அவனுடைய துக்கம் அவனை விட்டு இப்பொழுது மாறி சந்தோஷம் அடையும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு அறிமுகமே இல்லாத
ஒரு நபர் உங்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை, துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கட்டளையிடுகின்றது என்றால் அது தேவனாகிய கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை நான் திட்டமும் தெளிவுமாக இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். வேதத்திலிருந்தே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகின்றேன். அறிமுகம் இல்லாத ஒரு நபர் இன்னொரு நபரை சந்திக்கும் பொழுது எப்படி அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுகின்றார் என்பதை வேத வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க விரும்புகின்றேன். ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த 63வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ஆபிரகாம் சாராள் அவர்கள் வயதான காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைதான் ஆபிரகாம் சாராளுக்கு பிறந்த அந்த ஈசாக்கு. மிகவும் வயதான காலத்தில் ஆபிரகாம் சாராள் வயதான காலத்தில் பிறந்த அந்த நேரத்தில் மிகவும் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கின்றார்கள். வயதான காலத்தில் சாராள் மரித்து போகின்றாள். சாராளுடைய மரணம் ஆபிரகாமை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்குகின்றது. அவன் அதிலிருந்து மீண்டு வந்தாலும் மனைவியினுடைய இழப்பு அவனை மிகவும் பாதித்தபடியினால் அதிலிருந்து மீண்டு வர கஷ்டப்பட்டாலும் மீண்டு வந்து தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு துக்கத்தோடு கூட இருக்கின்றதை காண்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் சில காரியத்தின் நிமித்தம் பிள்ளைகள் வேதனையோடு கூட இருக்கக்கூடியதை பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது எப்படியாவது என்னுடைய பிள்ளைய சந்தோஷமாக இருக்க நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யட்டும் என்று பிரயாசப்படுவீர்கள். அப்படி நீங்கள் பிரயாசப்பட்டு ஒருவேளை அந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். என் பிள்ளையை நாங்கள் சந்தோஷப்படுத்த முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வேதனை அறிந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். ஆபிரகாமுக்காகவே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. ஆபிரகாமுக்காகவே தேவனாகிய கர்த்தர் இஸ்மவேல் ஆசீர்வதித்தார் என்றும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்காக தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கினுடைய துக்கத்தை மாற்றாமல் இருப்பாரா? ஆபிரகாமை அதிகமாக நேசித்த தேவனாகிய கர்த்தர் தன் மகன் துக்கத்தோடு கூட இருக்கக்கூடியதையும் அந்த துக்கத்திலிருந்து அவனை மீட்டெடுக்க முடியவில்லை என்று அவன் கலங்கி நிற்கிறதையும் பார்த்த தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை வகுக்கின்றார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடும்படிக்கு தன்னுடைய வேலைக்காரனுக்கு, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அந்த காரியத்தை சொல்லி பெண் பார்க்கும்படிக்கு அவனை அனுப்புகின்றான். என கருமையானவர்களை, இது எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் இப்பொழுது ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படிக்கு புறப்பட்டு போகின்றான். ஜெபத்தோடு கூட காரியத்தை செய்கின்றான். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு இந்த காரியத்திற்காக புறப்பட்டு போகின்றவன் வெற்றியோடு கூட திரும்பி வருகின்றான். அந்த ஊழியக்காரன் திரும்பி வரும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அவன் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அவன் தன்னுடைய எஜமானுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படிக்கு போனவன் மணப்பெண்ணோடு கூடவே திரும்பி வருகின்றான். நடக்கக்கூடிய இந்த காரியத்தை பாருங்கள். இப்பொழுது ஈசாக்கு அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவன் மனதிலே துக்கத்தோடு கூட தாயினுடைய அந்த இழப்பு அவனை அதிகமாக பாதித்திருந்தது. அந்த இழப்பிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருந்து கொண்டிருந்தவன் சில வேளைகளில் சில துக்கமான காரியம் நம்மை நடைப்பணமாக மாற்றிவிடும். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த நிலைமையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கின்றார். இதுவரைக்கும் நீங்கள் அந்த பாதையிலே கடந்து போயிருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். அவருடைய செய்கைகளால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காகவே ஆண்டவர் வகுக்கக்கூடிய திட்டத்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவம்
ஒருவேளை ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கக்கூடிய காரியம் சாதாரணமான நிகழ்வாக நமக்கு தெரியலாம். ஆனால் இது ஒரு சாதாரணமான நிகழ்வு கிடையாது. தன் மகனுடைய துக்கத்தை தேவன் இதன் மூலமாக சந்தோஷமாக மாற்றப் போகிறார் என்பதை ஆபிரகாமுக்கே ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த திட்டத்தை வகுக்கின்றார். நடக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அவன் அந்த சாயங்கால வேளை, எனக்கு அருமையானவர்களே, ஒரு வேளைய தேவனாகிய கர்த்தர் குறித்திருக்கின்றார். சாயங்கால வேளையிலே அவன் தியானம் பண்ண போயிருக்கும் பொழுது தான் இந்த சம்பவம் நடக்கின்றது. தூரத்தில் ஒட்டகங்கள் வரக்கூடியதை பார்த்த உடனே அவனுக்கு தெரிகின்றது, நம்முடைய தகப்பன் அனுப்பின அந்த ஊழியக்காரர் வருகின்றார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். நடந்தது என்ன வாசிக்கலாம். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது அந்த வேலைக்காரனோடு கூட ரெபெக்காள் வந்து கொண்டிருந்தாள். ரெபெக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது வாசிக்கலாம். ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். இப்பொழுது ஈசாக்குக்கு எல்லா காரியத்தையும் விவரித்து சொல்லுகின்றான். ஈசாக்கு ரெபெக்காளுடைய சந்திப்பு தேவனாகிய கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சந்திப்பை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துகின்றார். ஒரு சந்திப்பை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தினார் என்றால் என்ன நோக்கத்துக்காக தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துகின்றார்? எனக்கு அருமையானவர்களே, துக்கத்திலிருந்து பிள்ளையை மீட்டெடுப்பதற்காகவே, துக்கத்திலிருந்து ஈசாக்கை மீட்டெடுப்பதற்காகவே இந்த சந்திப்பு என்பது ஆபிரகாமுக்கே அதற்கு பின்பதாகத்தான் தெரிந்திருக்கும். வாசித்து பாருங்கள், 67வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்படுத்தின அந்த சந்திப்பு தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் ஈசாக்கினுடைய துக்கம் நீங்கி ஆறுதல் அடையும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சந்திப்பை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இவள் யாரென்றே தெரியாது. இதுவரைக்கும் அவனுக்கு யார் அறிமுகமாகாத ஒரு நபர். எனக்கு அருமையானவர்களே, துக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசாக்கு அந்த துக்கத்தை நீக்குவதற்காக ஆண்டவராகிய கர்த்தரால் அனுப்பப்பட்டு, தேவனாகிய கர்த்தரால் திட்டம் பண்ணப்பட்டு, ஆண்டவராகிய கர்த்தர் ரெபெக்காளை அழைத்து கொண்டு வந்து அவனுடைய துக்கத்தை, ஈசாக்கினுடைய துக்கத்தை மாற்றும்படிக்கு மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். ஒரு அறிமுகமே இல்லாத நபர், இதுவரைக்கும் ஈசாக்கு ரெபெக்காளை பார்த்தது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, அறிமுகமாகாத ஒரு நபர் வந்து சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய துக்கத்தை மாற்றுகிறார் என்பதை பாருங்கள். 2வது பகுதிக்கு நேராக இன்னொரு சந்திப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சில வேளைகளில் நமக்கு மிகவும் அறிமுகமானவர்கள், எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப அறிமுகமானவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், அல்லது நமக்கு உடன் பிறந்தவர்கள், அல்லது புருஷனோ மனைவியோ அவர்கள் வீட்டாரோ நம்மை சந்திக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் ஏற்பாடு செய்வார். அப்படிப்பட்ட அந்த சந்திப்பு, எனக்கு அருமையானவர்களே, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்காகவே தேவனாகிய கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சந்திப்பாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நபர் இன்னொரு நபரை சந்திப்பது சாதாரணமான காரியமாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை ஏற்பாடு செய்யும் பொழுது ஒரே நோக்கத்துக்காக அந்த ஏற்பாடு தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். அதில் ஒரு நபர் துக்கத்தோடு கூட இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்துவதற்காகவே தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன்.
ஒரு முறை நான் ஒரு குடும்பத்தினரை நான் சந்தித்த நேரத்தில் அந்த குடும்பத்தினர் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருந்தார்கள். காரணம் என்னவென்றால், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய மகளுக்கு அவர்கள் திருமணம் செய்து வைத்து, திருமணமாகி சில மாதங்களிலே அந்த புருஷன் நம்ம மனைவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவங்கள் தாய் வீட்டில் விட்டுவிட்டு அவன் போய்விட்டான். இவர்கள் எவ்வளவோ அந்த புருஷனானவனிடத்தில் பேசின பொழுதும் அவன் தன் மனைவியை ஏற்றுக்கொள்ளுவதாக இல்லை. என கருமையானவர்களை இப்படிப்பட்ட மிகுந்த வியாகுலத்தோடு கூட அவர்கள் இருந்த நேரத்தில் தான், என கருமையானவர்களே, அந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அந்த சகோதரி, அந்த ஸ்திரீயானவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். ஆண் குழந்தையை பெற்றெடுத்தோன் அவர்கள் பெற்றோர்கள் என்ன, பிள்ளை பிறந்தவுடனே அந்த பிள்ளையை தேடி நிச்சயமாக தகப்பன் வருவார் என்று நினைத்து தகப்பனாருக்கு அந்த செய்தியை சொன்ன நேரத்தில், எனக்கு மனைவியே தேவையில்லை, அவள் பெற்றெடுத்த பிள்ளையும் தேவையில்லை என்று சொல்லி எடுத்தெறிந்து பேசிவிட்டான். என கருமையானவர்களே, இந்த பெற்றோர் நினைத்தார்கள், இந்த குழந்தையை அந்த தாயை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு நிச்சயமாக என் மகளுடைய வேதனையை மாற்றிவிடும், கொஞ்சமாவது அவள் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வருவாள் என்று நினைத்தார்கள். ஆனால் பிள்ளை பிறந்த பொழுது அவள் சொன்ன ஒரு காரியம், எல்லாரும் பிள்ளை பிறந்தவுடனே சந்தோஷப்படுவார்கள், ஆனால் என்னுடைய நிலைமையோ, பிள்ளை பிறந்த நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாட்களில் தகப்பனிருந்தும் தகப்பனில்லாத ஒரு பிள்ளையைப் போல இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன், அதை நினைக்கும் பொழுதே எனக்கு தலை சுற்றுகின்றது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவள் கலங்கி நிற்பதை பார்த்த பொழுது, எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் இந்த சந்திப்பு சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என்று நினைக்கின்றோம். பிள்ளையை பார்த்தவுடனே, அந்த பிள்ளையை தாய் சந்தித்த உடனேயே அந்த சந்தோஷம் வந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் இல்லாதபடிக்கு மிகுந்த வேதனையோடு கூட அவள் மேலும் வேதனைக்குள்ளாக கடந்து போன நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கக்கூடியதை பார்த்த நேரத்தில் தான், எனக்கு அருமையானவர்களே, அந்த குடும்பத்தினர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம், நீர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய விளைவு நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, திடீரென்று ஒரு நாள் இந்த தாயானவள் குழந்தையை வைத்து கொண்டு வீட்டில் இருந்த பொழுது அவளுடைய பெற்றோர், அம்மா நாங்கள் வெளியே போய்விட்டு வருகின்றோம் என்று கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் வெளியே போய்விட்டு வருவதற்குள்ளதாக, எனக்கு அருமையானவர்களே, திடீரென்று கதவு தட்டப்படுகின்ற சத்தம் கேட்டது. திறந்து பார்த்த நேரத்தில் புருஷன் நின்று கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சந்திப்பை பாருங்கள். அறிமுகமானவர் தான், நெருக்கமானவர் தான். புருஷன் பல மாதங்களுக்கு பின்பதாக மனைவியை சந்திக்கக்கூடிய அந்த காரியத்தை பார்த்த பொழுது, எனக்கு அருமையானவர்களே, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆண்டவரே அழைத்து கொண்டு வருகின்றார் என்றால் அந்த சந்திப்பை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு ஆச்சரியமான காரியம். அவள் தன் புருஷனை பார்த்த உடனே அப்படியே அதிர்ந்து போய் நின்று விட்டாள். இந்த சந்திப்பு தேவனாகிய கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு சந்திப்பு. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளை குறித்திருக்கின்றார். அந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய செயல்களினால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? அவள் உள்ளே தன் மனைவியை பார்த்த உடனே அவன் கேட்ட அடுத்த கேள்வி, நம்முடைய பிள்ளை எங்கே? எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொன்னவன் இன்றைக்கு நம்முடைய பிள்ளை எங்கே என்று கேட்ட உடனே தொட்டிலில் இருந்த அந்த பிள்ளையை பார்ப்பதற்காக வீட்டுக்குள்ளாக வந்து தொட்டிலில் உள்ள பிள்ளையை தன் கையில் எடுத்து வைத்து கொண்டிருந்த நேரத்தில் தாயும் தகப்பனும் வருகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த பெண்ணினுடைய தாயும் தகப்பனும் வந்து உள்ளே அந்த காரியத்தை பார்த்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, அவர்களால் நம்பவே முடியவில்லை. எங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்தோம். இனி எங்கள் மகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் போய்விடுமோ என்று நினைத்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கைவிடவில்லை என்று சொல்லிவிட்டு, எனக்கு அருமையானவர்களே, அந்த புருஷனானவன் சொன்னான்,
இப்பொழுதே நான் என் பிள்ளையோடு கூட என் மனைவியை அழைத்து கொண்டு செல்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் அழைத்து கொண்டு போவதற்காக ஆயத்தமான நேரத்தில் நாங்கள் கூட வருகின்றோம் என்று சொல்லி அவர்கள் அனைவருமாக போய் அவர்கள் வீட்டிலே விட்டு வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, புருஷனிடத்தில் மனைவி கேட்டாள், நாங்கள் எத்தனையோ முறை உங்களை அழைத்தோமே, ஆனால் நீங்கள் வரவில்லை, என்னையும் பிள்ளையும் நீங்கள் வெறுத்து ஒதுக்கினீர்களே, இப்பொழுது எங்களை நீங்கள் எப்படி தேடி வந்தீர்கள் என்று கேட்டபொழுது தான் அவன் சொன்ன ஒரு காரியம், நான் அன்றைக்கு வந்தேனே, அதற்கு முந்தின நாள் இரவு என்னால் தூங்க முடியவில்லை, நான் தூக்க மாத்திரை எடுத்தும் என்னால் தூங்க முடியவில்லை. கர்த்தர் செய்கின்ற காரியத்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஐயோ என்னுடைய மனைவிக்கு நான் இப்படி ஒரு துரோகம் பண்ணிவிட்டேனே என்று எனக்குள்ளாக என் மனது வாட்டி வதைக்க தொடங்கியது. உடனே நான் தீர்மானம் பண்ணினேன், காலை எழுந்த உடனே நான் என் மனைவியை தேடி போய் அவளை அழைத்து கொண்டு வரட்டும் என்று தீர்மானம் பண்ணினேன். இதை செய்தது யார்? எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர், உங்களுக்கென்று தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை தேவனாகிய கர்த்தர் வகுத்து, அந்த திட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி, அந்த சந்திப்பின் நிமித்தம் ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியவர், மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடியவர். எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் யோசேப்பினுடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்த நேரத்தில் இந்த யோசேப்பு எப்பொழுது சந்தோஷம் அடைகின்றான்? நமக்கு தெரியும், யோசேப்பு தன் தகப்பனோடு சந்தோஷமாக இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது தான் அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் விற்று போடுகின்றார்கள். அவன் எகிப்திலே வந்து ஒரு அடிமையாக இருக்கின்றான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதன் பின்பதாக ஆண்டவராகிய கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே உயர்ந்த பதவியிலே கொண்டு போய் வைக்கின்றார். கிட்டத்தட்ட பார்வோனுக்கு சரிசமமாக இப்பொழுது யோசேப்பினுடைய பதவி இருக்கின்றது. உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான், எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கினிடத்தில் தேவனாகிய கர்த்தர் ரெபேக்காளை கொண்டு வந்து அந்த துக்கத்தை தேவனாகிய கர்த்தர் மாற்றினார். அந்த சந்திப்பு அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினது. ஆனால் யோசேப்பினுடைய விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த யோசேப்புக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமைகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வாலிபனாக இருந்த யோசேப்புக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையக்கூடியதையும் வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 41வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 41, 45 வாசித்து பார்க்கலாம். அவன் அங்கு எகிப்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்று பாருங்கள். அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைந்தாலும் அந்த சந்திப்பின் நிமித்தம் அவன் துக்கம் மறையவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் யாரை கொண்டு எந்த நபரை சந்தித்தால் அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று தேவன் திட்டம் பண்ணுகிறாரோ, அந்த திட்டம் தான் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தை ஆதியாகமம் 41, 45 வாசிக்கலாம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பினுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆஸ்நாத் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது யோசேப்பு எகிப்திலே இருந்த பொழுது அவனுடைய மனைவியாகிய ஆஸ்நாத் வந்த பொழுதும் அந்த சந்திப்பு இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் துக்கம் முழுவதுமாக நீங்கவில்லை. அவன் இருதயத்தில் அந்த துக்கம் இருந்து கொண்டே தான் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த துக்கம் நீங்காமல் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இதை கண்ட தேவனாகிய கர்த்தர் யாரை கொண்டு வந்தால் இந்த யோசேப்பினுடைய துக்கம் நீங்கும் என்பதை அறிந்த தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பது பாருங்கள். முதலாவது யோசேப்பை விற்று போட்ட அவன் சகோதரர்கள் அங்கு வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அவனுடைய துக்கம் மேலும் அதிகரித்தது. அதன் நிமித்தம் அவன் கடினமாக நடந்து கொள்ளுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், அவன் தம்பியாகிய பென்யமீன் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். தன் தம்பியை பார்த்தவுடனே அவன் சந்தோஷம் அடைந்தாலும் அவன் துக்கம் முழுவதும் நீங்கவில்லை. வேதத்தில் ஆதியாகமம் 43வது அதிகாரம், ஆதியாகமம் 43வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 43வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து, யோசேப்பு தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு
நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். என கருமையானவர்களே, அழுதான். ஆனாலும் கூட அவனுடைய துக்கம் நீங்கவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் இவன் துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றுவது? அநேக நேரத்தில் நம்ம நினைக்கின்றோம், ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிவிடும். இல்லை, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால்தான், அவரால் மட்டும்தான் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். அவர் மாற்றுகின்றார். உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ துக்கத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கின்றாயா? இந்த யோசேப்பை போலவே பல காரியங்கள் உன்னிடத்தில் வந்தாலும் இன்னும் அந்த முழுமையான துக்கம் நீங்கி உன் இருதயத்தில் அந்த முழுமையான சந்தோஷம் வராதபடிக்கு ஏதோ சந்தோஷம் வருகின்றது, அது கொஞ்ச நேரத்தில் கடந்து போய் விடுகின்றது என்பது போல பென்யமீனை பார்த்தான் யோசேப்பு. பார்க்கின்றான், கொஞ்ச நேரம் சந்தோஷம் வந்தாலும் மறுபடியும் அந்த துக்கம். எனக்கு அருமையானவர்களே, இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உன் துக்கம் முழுமையும் நீங்காதபடிக்கு, அந்த துக்கம் முழுமையும் மாறாதபடிக்கு நீ வேதனையோடு கூட இருக்கின்றாயா? தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகின்றார். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அவருடைய செய்கைகளால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது ஒரு சந்திப்பை ஆயத்தப்படுத்துகின்றார். என கருமையானவர்களை, இந்த சந்திப்பு சற்று வித்தியாசமான சந்திப்பு. எப்படி யோசேப்பு இப்பொழுது தன் தகப்பனாகிய யாக்கோபை சந்திக்கின்றான் என்று பாருங்கள். யாக்கோபும் துக்கமாக வீட்டிலே இருக்கின்றான். இந்த யோசேப்பும் மகனாகிய யோசேப்பும் துக்கத்தோடு கூட இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு பேருடைய சந்திப்பையும் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துகின்றார் என்பதற்கு ஆதாரம் என்னவென்றால், எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு தன் தகப்பனை அழைத்து வருவதற்காக அங்கிருந்து ரதங்களை அனுப்புகின்றான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணுகிறார் என்றால் அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்துமாக தேவனாகிய கர்த்தர் செய்வார். என கருமையானவர்களே, யோசேப்பு தன் தகப்பனாராகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வருவதற்காக அங்கிருந்து அவன் ரதங்களை அவன் அனுப்பின நேரத்தில் அங்கு நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகின்றது. யோசேப்பு மரித்து போய்விட்டான் என்று நினைத்தான். ஆனால் யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்கின்ற செய்தியை கேட்டவுடனே, என கருமையானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அவனுடைய சகோதரர்கள் தகப்பனாரிடத்தில் சொல்லுகிறார்கள், யோசேப்பு உங்களை அழைத்து வரச் சொன்னான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று சொன்ன உடனே, இந்த சந்திப்பு என் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தின சந்திப்பு தானா? அந்த சந்திப்பு தான் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் என்று அறிந்த யாக்கோபு, எனக்கு அருமையானவர்களே, ஒரு தகப்பனாக இருக்கக்கூடியவனுடைய செயல்களை பாருங்கள். உடனடியாக யோசேப்பு அழைத்த அந்த காரியத்தை அவன் சந்தோஷப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தருக்கு முதலாவது தேவனாகிய கர்த்தர் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனாகிய கர்த்தரிடத்தில் போகின்றான். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு, இந்த இஸ்ரவேல் என்கின்ற யாக்கோபு தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். இப்பொழுது தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். கருமையானவர்களே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு அருமையானவர்களே, என் மகன் அழைக்கின்றான், நான் இங்கு போகலாமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த சந்திப்பு என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தான் வருகின்றதா? ஆண்டவராகிய கர்த்தர் தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு அவன் ஆண்டவரிடத்தில் போன பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று
சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். 4வது வசனம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். எனக்கு அருமையானவர்களே, என் தேவனாகிய கர்த்தரோடு கூட நான் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி விட்டு ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதை பாருங்கள். நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னால் அடையாளம் அதுதான். இந்த சந்திப்பை நான் தான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். நான் உன்னோடு கூட வருவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்ன உடனே யாக்கோபு சந்தோஷமாக அங்கிருந்து புறப்பட்டு போகின்றான். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் யாக்கோபு புறப்பட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் யோசேப்பு அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றான். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 29வது வசனம், யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். கருமையானவர்களை, இந்த சந்திப்பை பாருங்கள். தகப்பனும் பிள்ளையும் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு. எனக்கு அருமையானவர்களை, வெகு நேரம் அழுதான். வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயோ? நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். ஆண்டவராகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படிக்கு சொல்லுகின்றான். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நீ மரித்து போய் விட்டாய் என்று நினைத்தேன். நீ உயிரோடு கூட இருக்கிறாயே. நான் உன் முகத்தை கண்டேன். எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். சந்தோஷத்தின் உச்சத்தினுட வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை சந்திக்கும்படிக்கு செய்தாரே. எனக்கு அருமையானவர்களே, தகப்பனுடைய துக்கம் மறைந்தது. மகனுடைய யோசேப்பினுடைய துக்கம் முழுமையாக நீங்கினது. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மனைவி வந்த நேரத்திலும் அவன் துக்கம் நீங்கவில்லை. அவன் தம்பி வந்த நேரத்திலும் துக்கம் முழுமையாக நீங்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் தகப்பனை தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருகின்றார். அந்த சந்திப்பை கர்த்தர் ஏற்படுத்துகின்றார். நானே இந்த சந்திப்பை ஏற்படுத்துகின்றேன் என்று சொல்வதற்கு அடையாளமாகத்தான் நான் எகிப்துக்கு வருவேன் என்று சொன்னார். அங்கு வந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் முன்னிலையில் யோசேப்பும் யாக்கோபும் சந்திப்பு நிகழ்கின்றது. என கருமையானவர்களே, 2 பேருடைய துக்கம், முழு துக்கமும் நீங்கி அங்கு சந்தோஷம் உண்டாகின்றது. குடும்பமே தேவனாகிய கர்த்தருடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகின்றது. என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பம் துக்கத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றதா? தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கின்றார். உன் குடும்பத்தை துக்கத்திலிருந்து தேவன் மீட்டு எடுப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் துக்கத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை முழுமையாக மீட்டு எடுப்பார். ஆண்டவரே, என் வாழ்க்கை துக்கத்திலேயே முடிந்து போய்விடும் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் என்கின்ற யாக்கோபு நினைத்திருப்பான், நான் துக்கத்திலேயே தான் என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்று. ஆண்டவர் சொல்லுகின்றார், இல்லை, நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் அவன் துக்கத்தில் அல்ல, அவன் சந்தோஷமாக அவன் மரிக்கட்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அதன் பின்பதாக ஆண்டவராகிய கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்ளுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதத்தில் மிகுந்த கண்ணீரோடு கூட, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை துக்கத்திலேயே முடிந்து போய் விடுமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் சொல்லுகின்றார், உன் துக்கத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு நான் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றேன். அந்த திட்டத்தை நான் செயல்படுத்துவேன் சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர், ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தர் இதே போல ஒரு சந்திப்பை, அறிமுகமில்லாத ஒரு நபரை நீங்கள் சந்திப்பதின் மூலம் அல்லது உங்களுக்கு அறிமுகமான ஒரு நபரை சந்திப்பதின் மூலம் தேவனாகிய கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களுடைய இருதயத்தை மாற்றமல்ல, உங்கள் குடும்பமே மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்படுத்தக்கூடிய சந்திப்பு. லூக்கா 15வது அதிகாரத்தில் இளைய குமாரன் தகப்பனை விட்டு போன நேரத்தில் தகப்பன் துக்கத்திலே மூழ்கி கொண்டிருந்தவன். என கருமையானவர்களே, மறுபடி தேவனாகிய கர்த்தர் அந்த இளைய குமாரனை கொண்டு வந்த நேரத்தில் தந்த சந்திப்பு, தகப்பனும் பிள்ளையும் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு, அவர்கள் துக்கத்தை மாற்றி சந்தோஷப்பட்ட நேரத்தில் தகப்பன் சொன்னான், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே, கர்த்தர் இந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார்.
கலங்காதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். கடந்த காரியத்தை நினைத்து கலங்க வேண்டாம். கடந்ததை நினைத்து ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை அவர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அது இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கவலைப்படாதிருங்கள், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாடிலும் எங்களோடு கூட நீர் பேசுனீர். எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கென்றே திட்டத்தை வகுத்து, ஆண்டவரே எங்கள் மீது அன்பாய் இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காட்டுகிற எங்கள் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகளை அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளை இந்த துக்கத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியவில்லை என்று கலங்கி நிற்கின்றவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகின்றேன். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு உதவி செய்த தேவன், ஈசாக்கை துக்கத்திலிருந்து தூக்கி எடுப்பதற்காகவே ஒரு திட்டத்தை வகுத்து மகிமையான காரியத்தை செய்தீரே. ஆண்டவரே, அதே போல யோசேப்பினுடைய வாழ்விலும் அவனை துக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் செய்த மகிமையான காரியத்தை போலவே உமது செய்கைகளால் உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் செய்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, வேதனையின் வழியாக கடந்து செல்கின்ற பிள்ளைகளை உம்முடைய கரம் அணைத்துக் கொள்ளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். மகிமையான காரியத்தை செய்தருளும் என் தேவன். அவருடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினார் என்று உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டே சாட்சி பகிர்வார்களாக. மகிமையான காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். குடும்பமே அந்த மகிழ்ச்சியை காணும்படிக்கு உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.